சங்கடஹர சதுர்த்தி உருவான கதை தெரியுமா? ஒரு முறை சந்திரன் கைலாசம் சென்றிருந்த போது அங்கு விநாயகர் விளையாடி கொண்டிருந்ததை பார்த்தார். விநாயகர் குதித்து குதித்து விளையாடுவதற்கு ஏற்ப அவருடைய தொந்தியும் குலுங்கி கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் சந்திரனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. விநாயகரை பார்த்து கேலியாக சிரித்தார். அந்த சிரிப்பு விநாயகருக்கு கோபத்தை வரவழைத்து விட்டது. உடனே நீ தேய்ந்து மறைய கடவா என்று சந்திரனை சபித்து விட்டார். சந்திரன் மறைந்ததால் உலகம் இருளில் மூழ்கியது. தேவர்கள் விநாயகரை சரண் புகுந்தார்கள். தன் தவறுக்கு வருந்திய சந்திரனும் தன்னை மன்னிக்குமாறு வேண்டி தவம் புரிந்தார். மனம் இறங்கிய விநாயகர் சந்திரனை தன் தலையில் சூடிக்கொண்டார். பாலசந்திரன் என்ற பெயருடன் அருள் பாலித்து சந்திரனுக்கு வளரும் தன்மையை தந்தார். அதாவது 15 நாட்கள் மெல்ல தேய்ந்து தேய்பிறை, பின்பு 15 நாட்கள் மெல்ல வளரும்படியான வளர்பிறை வரத்தை அருளினார். அப்படி சந்திர பகவான் வரம் பெற்ற நாள் தேய்பிறை சதுர்த்தி. சங்கடஹர் என்றால் சங்கடத்தை, துன்பத்தை நீக்குதல் என்று பொருள். உலக வாழ்வில் நாம் செய்த கர்மவினையின் பலனாக வரும் எல்லாவித இன்னல்களையும் போக்கி அளவில்லாத நன்மைகளை தருவதால் இந்த விரதம் சங்கடஹர சதுர்த்தி விரதம் என்று போற்றப்படுகிறது.